இது வந்து 6 மார்ச் புதன்கிழமை சாயந்தரத்துக்கு மேலே. ஒரு சில சமயத்தில் நம்மளுக்கு எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் அதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு மூடும் இருக்காது, அந்தளவுக்கு பொறுமையும் நம்மக்கிட்ட இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் கை கொடுக்கறது காலையில் பிசைஞ்சு வச்சா சப்பாத்தி மாவு, அதுக்கப்புறம் மீதி இருக்க இந்த மாதிரி தோசை மாவு தான். நான்லாம் ஸ்கூல் முடிச்சு வரும்போது ஈவினிங் டயத்தில் எதனா ஸ்நாக்ஸ் இல்லைனா இந்த மாதிரி தோசையில் சக்கரை வச்சு சாப்பிட்றதா ரொம்ப பெரிய ஸ்நாக்ஸ். அதுவும் அந்த முருகனை பார்ட்டை பர்டிகுலராக வந்து அந்த சக்கரையில் தொட்டு சாப்பிட்ணும். இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை வந்து தட்டி விட்ருங்க. தோசையெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மாடியில் கொஞ்சம் போய் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போனால் நம்ம எங்கே போனாலும் நமக்குன்னு ஒரு வேலை காத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் மொட்டை மாடி ஃபுல்லாக வந்து ஒரே அழுக்காக இருந்தது. சண்டே தான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டோம். ஒயிட் டைல்ஸுங்கிறனால தூசு வந்து அப்படியே வந்து தெரிஞ்சுது. அதனால் அங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வந்து வீடை வந்து கூட்டலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸ்கூலை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா நமக்குள்ளே எவ்வளோ மெமரிஸ் வந்து இருக்கும். இப்போத்த குழந்தைங்களுக்குலாம் வந்து 100 ரூபாங்கிறது 10 ரூபா மாதிரி ஆகிப்போச்சு. நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது என்னோட பேக்கெட் மணி வந்து 2 ரூபா தான். உங்களோட பேக்கெட் மணி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக